அடுத்ததாக நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்தலம் மாலோல நரசிம்மர். மகாலட்சுமி பிரியர் நவகிரகத்தில் சுக்கிரனுக்குரிய ஸ்தலம் இது. இரணியனின் வதம் பண்ண அந்த உக்ரன் தனியறதுக்காக மகாலட்சுமி அவர் மடியில் அமர்ந்திருக்காங்க. மகாலட்சுமி முகத்தை பார்த்த உடனே அவருடைய அத்தனை கோபங்களும் குறைஞ்சதாக ஒரு ஐதீகம். அதனால் லக்ஷ்மி நரசிம்மர், மாலோல நரசிம்மர். மானா மகாலட்சுமி, மகாலட்சுமி பிரியர். கணவன் மனைவி பிணக்கு நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டால் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்றது இந்த நரசிம்மரோட சிறப்பு. நவகிரகத்தில் சுக்கிரனுக்குரிய ஸ்தலம். வராக நரசிம்மர் இங்கே 2 அவதாரம். வராக பெருமாள், நரசிம்ம பெருமாள் 2 பேருமே தரிசனம் கொடுக்குறாங்க. வராக சுவாமி, வராக நரசிம்ம சுவாமி. நவகிரகத்தில் ராகுக்கு அதிபதி. மேலே உக்ர நரசிம்மர், அதுக்கப்புறம் மாலோல நரசிம்மர், அதுக்கப்புறமா வராக நரசிம்மர். 3 நரசிம்மரையும் தரிசனம் பண்ணியிருக்கோம். இப்போது மேல கோபுரத்தில் இருக்கக்கூடிய உக்ர நரசிம்மரை தரிசனம் பண்ண போகிறோம். மறுபடியும் அந்த வழியே கீழே இறங்க போகிறோம். பாருங்க, மேல கோபுரம் உக்ர நரசிம்மர். நவகிரகத்தில் குருவுக்கு அதிபதி. பாருங்க, இன்னைக்கு கோவில் உண்டியில் என்றாங்க. நம்ம நவ நரசிம்மரில் 4 நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஜீப் மூலயமா காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி பாவன நரசிம்மரை தரிசனம் பண்ண போகிறோம். அந்த பயணமும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஆஃப் ரோடு பாதையே இருக்காது, காட்டுக்குள்ளே அப்படியே வண்டி போகும். சேறு மண் எல்லாமே நம்ம மேலே விழும். அது ஒரு புதிய அனுபவமான ஒரு தரிசனம் அது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்தலம் மகாநந்தி ஸ்ரீ நந்தீஸ்வரர். இந்த மகாநந்தியை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 9 நந்தி சிவஸ்தலங்கள், அதாவது நவ நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 2 நந்தி ஸ்தலங்கள், மகாநந்தி மற்றும் விநாயகர் நந்தின்னு சொல்லிட்டு 2 ஸ்தலம் இருக்குது. கோவிலுக்கு வெளியில் எழுத்தா மாதிரி ஒரு கருட நந்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தலம் இருக்குது. நந்தியால் சுற்றி ஒரு 6 ஸ்தலங்கள் இருக்குது. மொத்தம் நவநந்தி ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நவநந்தி ஸ்தலங்களை தான் இன்றைக்கி நாங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய மகாநந்தி ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயம், பெரிய கோவில் இது தான். மகாநந்தி ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் பிரதான நந்தி. இப்போ கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே வெளியிலேயே நவ நந்தியோட போஸ்டருங்க வச்சுருக்காங்க. இதுதான் கோவிலோட பிரதான வழி. இது கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 புனித குளம் இருக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எனி டைம் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல். உள்ளே ஸ்நானம் பண்ணுறதுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இருக்குது. இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மகாநந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். நீங்களும் மகாநந்தி வந்தீங்கன்னா இந்த பிரதான கோவிலை தவிர மற்ற இருக்கிற ஸ்தலங்களையும் இந்த நவநந்தியை தரிசனம் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நந்தி தேவருடைய பலன் முழுசாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஏன்னா நந்தி தேவர் தவம் பண்ணி சிவனுடைய வாகனமாக ஏற்ற ஸ்தலம் இது. அதனால தான் இது நந்தியால் மாவட்டம்னுவாங்க. இந்த ஸ்தலத்துக்கு மகாநந்தி அப்படின்ற பேரும் வந்தது. நீங்களும் மானசீகமாக தரிசனம் பண்ணிக்கோங்க. ஹரஹர மகாதேவா. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் பயணம் பண்ணி இப்போ பாவன நரசிம்மர், காட்டுக்குள்ளே இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு வந்திருக்கோம்.
இது மொத்தம் ஒரு 21 கிலோமீட்டர் வரும் நம்ம கீழகோபிலத்துலேருந்து. காட்டு பயணம் ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். பாருங்கள், எல்லாருமே ஜீப்பில் தான் வந்திருக்காங்க. ஜீப்போட கண்டிஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு சின்னதாக ஒரு நரசிம்மர் கோவில், பாவன நரசிம்மர். ஒரு நவகிரகத்தில் புதனுக்கு அதிபதி. இந்த இடத்துல ஒரு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, பெருமாளுக்கு இங்கே இடத்துல ஆடு பலியிடுவாங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இந்த இடத்துல மட்டும். இதுதான் ஆலயத்தோட தோற்றம். பாருங்கள், சுற்றி மலை, அதுக்கு டவுனில் ஒரு சின்ன பள்ளத்தாக்கு, அதுக்குள்ளே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் ஷெட்டு, இதெல்லாம் சமையல் பண்ணுறதுக்காக சமையல் கூடம். இந்த இடத்துல தான் வந்து ஆடு கோழி இதெல்லாம் பலியிட்டாங்கன்னா இந்த இடத்துல பின்னாடியே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் பெருமாளோட மனைவி வந்து செஞ்சலக்ஷ்மி தாயார். இவங்க வந்து ஒரு வேடுவ குலத்தில் பிறந்து பெருமாளை மணந்ததுனால இந்த வேடுவ குல வழக்கப்படி அவங்க மருமக பிள்ளையான பெருமாளுக்கு ஆடு விருந்து அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சம்பிரதாயம். அதனால் அவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல பலியிட்டு, ஆடு கோழி பலியிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. அது அவங்க சடங்குல ஒன்று. கோவில் சின்ன கோவில் தான். பெருமாளை தரிசனம் பண்ணிக்கோங்க. நவகிரகத்தில் கேதுக்குரிய ஸ்தலம். ஆஹா ஓஹோ என்ற 2 கந்தர்வர்களுக்கு காட்சி கொடுத்தார். சங்கீத நாம பிரியர் இவர். சத்திரவடம், அதாவது ஆலமரம். சத்திரவட நரசிம்மர் சிரிச்ச குளத்தில் தரிசனம் கொடுப்பார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். நவகிரகத்தில் கேதுக்குரிய ஸ்தலம். நவ நரசிம்மரில் கடைசியாக நம்ம தரிசனம் பண்ணக்கூடியவர் யோகானந்த நரசிம்ம சுவாமி. இவர் வந்து நவகிரகத்தில் சனீஸ்வரருக்கு அதிபதி. கோயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன கோயில் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பவர்ஃபுல். எல்லாம் சுயம்பு மூர்த்திங்க. தரிசனம் பண்ணிக்கங்க. நவநரசிம்மரில் யோகானந்த நரசிம்மர் சனி பகவானுக்கு அதிபதி. பிரகல்லாதனுக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்த ஸ்தலம். நரசிங்க பெருமாள் யோகத்தை கற்றுக் கொடுத்ததா சொல்லுவாங்க. கல்வியில் சிறந்த விளங்க குழந்தைகள் வழிபடக்கூடிய ஸ்தலம் யோகானந்த நரசிம்மர்.